Welcome to 3-week workshop on programming in C++. So இந்த வீடியோல எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த வீடியோல இருந்து எப்படி ஒரு அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னு பார்க்குறோம் பை யூசிங் ப்ரோக்ராமிங் இன் C++. லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா என்னென்ன மாதிரி பேசிக் டோக்கன்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்ங்கிற கான்செப்டை எப்படி வந்து ஒரு C++ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு பாக்குறோம். ஸோ வி நோ தட் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படிங்கிறத பேசிக் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த டே 1 கிளாஸஸ்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கிளாரிஃபிகேஷன் இருந்தா அந்த வீடியோவை மறுபடியும் நீங்க ஒருக்கா பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஆஃப்டர் கிளாஸை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ வந்து ஜென்ரலா ஒரு கிளாஸ் வந்து என்ன பண்ணும், ஜென்ரல் ஃபார்மேட்டை மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணும். ஜென்ரல் ஃபார்மேட்டை வச்சுட்டு நம்மளால எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. ஸோ மீன்ஸ் ஜென்ரல் ஃபார்மேட் வந்து நோ யூஸ் தான். ஸோ பிகாஸ் நோ மெமரி வில் பி அலகேட் தான். ஸோ தட் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி சம் கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா வி நீட் ஹவ் சம் மெமரி. நமக்கு மெமரி இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ தட் இட் வில் பி இம்ப்ளிமெண்டட் பை யூசிங் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ்ன்னு சொல்லுவோம், ஆர் மேபி ரன் டைம் என்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நார்மலா மெமரி இஸ் அலகேட் ஃபார் எவ்ரி ஆப்ஜெக்ட். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா தான் உங்களுக்கு மெமரி அலகேட் ஆகும். ஸோ நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாதான் மெமரி அலகேட் ஆகும் நமக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் செப்பரேட்டா தான் மெமரி அலகேட் ஆகும். ஸோ அதை வந்து இந்த வீடியோஸ்ல எப்படிங்கிறத உங்களுக்கு நான் டெமோ காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 வேல நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஒன்னு வந்து நம்ம நார்மலா கிரியேட் பண்ணி நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா we can go with நார்மல் ஆப்ஜெக்ட். இல்ல ஐ வாண்ட் டு ரெஃபரன்ஸ் வித் சம் அதர் ஆப்ஜெக்ட், இன்னொரு தடவை நான் ரெஃபரன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னா we can go with பாயிண்டர் ஆப்ஜெக்ட். இப்போ நார்மலா ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் இட்ஸ் எனஃப். ஸோ கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம்னு கொடுத்தீங்கன்னாவே போதும். நார்மலா ஆப்ஜெக்ட் நேம்ங்கிறது இட் இஸ் யூசர் டிஃபைன் நேம் தான். ஸோ நீங்க ஐடென்டிஃபையருக்கு நம்ம என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணமோ அது அதே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இதே பாயிண்டர் ஆப்ஜெக்ட் அப்படின்னா முன்னாடி ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஸ்டார்னு போட்டுக்கலாம். ஸோ நார்மலா பாயிண்டர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 பைட்ஸ் மெமரி தான் அலகேட் ஆகும். பட் இதே வந்து நார்மல் ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நார்மல் ஆப்ஜெக்ட்ல என்னென்ன டேட்டா மெம்பர்ஸ் இருக்கோ அது எல்லா டேட்டா மெம்பர்ஸுக்கும் நமக்கு நம்ம சம் ஆஃப் இண்டிவிஜுவல் சைஸ் ஆஃப் த டேட்டா மெம்பர் தான் வந்து டோட்டல் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு கிளாஸ் வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு நம்ம டிஃபைன் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே, அசூம் தட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த வீடியோல ஒரு ஸ்டூடெண்ட் பத்தியான இன்ஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ண போறேன். ஸோ இதுல வந்து ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு அவங்களோட ரோல் நம்பரை இன்புட்டா வாங்கிக்க போறேன். ரெண்டாவது அவங்களோட மார்க் 1 மார்க் 2 ஐம் கோயிங் டு கால்குலேட் டோட்டல். ஸோ இது மட்டும் பண்ண போறேன். அலாங் வித் அவங்களோட நேமை நான் இன்புட்டா வாங்கிக்க போறேன். ஸோ தீஸ் ஆர் கால் மை டேட்டா மெம்பர்ஸ். இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் டோட்டல் கால்குலேட் பண்றதுக்காக வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ கால்குலேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நான் எழுதுறேன். இந்த கால்குலேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸோ என்டர் தி ரோல் நம்பர் நேம் அண்ட் 2 மார்க்ஸ் அப்படிங்கிறத நான் என்ட்ரி பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சிஎன். ஸோ ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு கெட் த வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர், தென் ஃபாலோடு பை நேம், followed by mark 1, followed by mark 2 வந்தியாச்சு. Then I'm going to, so I'm not interested to input நான் தனியா வாங்கிக்கிறேன். இன்னொரு ஃபங்க்ஷன்ல கால்குலேஷன் பண்றேன். அப்போ ஈஸியா புரியறதுக்காக நான் என்ன எடுத்துக்கிறேன், ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வச்சுக்கிறேன். ஸோ அப்போ அங்கே ரீட் எடுத்துட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஸோ ஜஸ்ட் ஐ நீட் டு கால்குலேட் த டோட்டல். ஸோ டோட்டல் ஈக்குவல் டு M1 plus M2. So then if I want average, but average la idume pannadala just I'm going to display the value. So roll number equal to so just roll number வந்து just எல்லாத்தையும் நான் டிஸ்ப்ளே பண்ண தான் போறேன், வேற எதுவும் நான் பண்ணல. ஜஸ்ட் என்ன கால்குலேஷன் வேணுமோ அந்த கால்குலேஷன்ஸ் நான் பண்ணிட்டு நான் டிஸ்ப்ளே பண்ண போறேன். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்,
m1. ஸோ தென் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க் 2 நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ m2. then I'm going to print the total. ஸோ உங்களுக்கு என்ன நீங்க இப்படி ஒரே லைன்ல பிரிண்ட் பண்ணாலும் சரி, நீங்க தனித்தனியா எழுதினாலும் சரி. ஸோ நான் ஜஸ்ட் டோட்டல் நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ என்னோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் டெஃபினிஷன் டெர்மினேட்டட் வித் செமிகோலன். இப்போ நீங்க கிளாஸ் டெஃபினிஷனுக்கு செமிகோலன் கொடுக்கலன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ too many declarations அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ it must terminate with semicolon. Now you have to check it. எந்த எரருமே இல்ல. ஸோ மறுபடியும் ரிமூவ் பண்ணுங்க. நான் மறுபடியும் கம்பைல் பண்றேன். ஸோ too many declarations அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ now I'm going to compile. எந்த எரருமே கிடையாது. இப்ப நீங்க ரன் பண்ணீங்கன்னா வேஸ்ட் தான். ஏன்னா இந்த கிளாஸ் யூஸ் ஆகாது. ஏன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி வித்தவுட் ஆப்ஜெக்ட் the class will not work. For example, just I'm going to trace the program execution. இப்ப நான் program execution பாருங்க. ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ரன் பண்றேன். அவ்வளவுதான். மெயின் ஃபங்க்ஷன் மட்டும் தான் ஒர்க் ஆகுது. எனக்கு கிளாஸ் யூஸ் ஆகவே இல்லை. ஏன்னா பிகாஸ் கிளாஸுக்கு மெமரி எல்லாம் எதுவுமே அலகேட் ஆகாது. ஸோ இந்த கிளாஸை நான் யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் கிளாஸ் அப்படிங்கிறது ஜென்ரல் ஃபார்மேட் தான். இதை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத ஒண்ணு நான் கிரியேட் பண்ணா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு நான் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ மைசெல்ஃப் ஆஸ் அ ஸ்டூடெண்டா இருக்கேன் அப்படின்னா, இப்ப நான் கார்த்தி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. சோ அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கார்த்தின்னு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு நான் எவ்வளவு மெமரி அலகேட் ஆகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும் சைஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த சைஸ் ஆஃப் யூஸ் பண்ணி நம்ம மெமரி எவ்வளவுங்கிறது கால்குலேட் பண்ணிக்கலாம். மெமரி அலகேட்டட் ஃபார் த ஆப்ஜெக்ட் கார்த்தி. ஸோ கார்த்திங்கிறவங்களுக்கு என்ன மெமரி அலகேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ டோட்டலா எவ்வளவு மெமரி அலகேட் ஆகுதுங்கிறதுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு சைஸ் ஆஃப் அண்ட் ஆப்ஜெக்ட் நேம் தான் கொடுக்கணும். நீங்க கிளாஸ் நேம் கொடுக்க கூடாது. கிளாஸ் நேம் இன்புட்டா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவுட்புட் வந்து எரர் தான் வரும். மீன்ஸ் கம்பல் டைம் எரர் தான் வரும். ஸோ அதனால வந்து நீங்க கிளாஸ் நேம் கொடுக்க கூடாது. வெயிட், ஐ வில் ஷோ இட் இன் தி நெக்ஸ்ட் டெமோ. ஸோ ஐ அம் கோயிங் டு கம்பைல். ஸோ எந்த எரரும் இல்லை. ஸோ நவ் த ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட் ஃபார் த கிளாஸ். ஸோ அப்ப என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எவ்வளவு மெமரி அலகேட் ஆகும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இண்டிஜர்னு கொடுத்துருக்கீங்க. ரோல் நம்பருக்கு 2 பைட்டு, M1க்கு 2 பைட்ஸ், M2க்கு 2 பைட்ஸ், டோட்டலுக்கு 2 பைட்ஸ், பிளஸ் கேரக்டருக்கு ஒரு கேரக்டருக்கு 1 பைட். ஸோ தட் இட் இஸ் a 20. ஸோ தட் ஆன்சர் இஸ் 28 பைட்ஸ். ஸோ ஃபார் த ஆப்ஜெக்ட் கார்த்திங் அப்படிங்கிறதுக்கு there are 28 பைட்ஸ் will be allocated. 28 பைட்ஸ் வந்து உங்களுக்கு அலகேட் ஆகும். Let us see how to check. I'm going to run the program. So let's terminate. Sorry, the logical part. Clear screen போடுறதுனால எல்லாமே delete ஆயிடுச்சு. So I will the clear screen here. Okay, so I will show it now. So இப்போ நான் compile பண்றேன். So then I'm going to run it. இப்போ the memory allocated is 28 bytes. நம்மள சைஸ் ஆஃப் வந்து பைட்ஸ்ல நமக்கு ரிட்டர்ன் ஆகும்னு சொல்லிருப்போம். சோ இந்த இடத்துல உங்களுக்கு 28 பைட்ஸ் அலகேட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. சோ அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we must know how the memory is allocated. அப்ப மெமரி எப்படி அலகேட் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ ஜஸ்ட் நான் ஒரு சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கிறேன். ஃபார் ஈஸி இண்டிகேஷனுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோல் நம்பர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா M1, M2, so M1, M2 total. Then for character it is a 20. 1, 2, 3. So எடுத்தாச்சு, 20 bytes allocate பண்ணி எடுத்தாச்சு. So column width is just 3. இப்போ நான் அசூமர் ஒவ்வொரு பாக்ஸும் வந்து நீங்க 2 பைட்ஸ் அசம்ஷன் எடுத்துக்கங்க. மீன்ஸ் ஒரு பைட்டா நீங்க எடுத்துக்கங்க. ஸோ ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தட்ஸ் a வேரியபிள். So you know that the memory வந்து கண்டினியூஸா தான் அலகேட் ஆகும். நான் ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர்ங்கிற கான்செப்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. So this is roll number, then followed by M1. டிக்ளரேஷன் ஆர்டர்ல தான் உங்களுக்கு வரும். So total. So டிக்ளரேஷன் ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் இன்டிஜர் இருக்கு, தென் அதுக்கப்புறம் தான் நேம் இருக்கு. So இதுதான் ஆர்டர்ல உங்களுக்கு அலகேட் ஆகும்.
ஸோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அதோட ஸ்டார்டிங் அட்ரஸா பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் த ஆப்ஜெக்ட் ஃபார் ஸ்டூடெண்ட். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ங்கிற ஆப்ஜெக்ட்டுக்காக அலோகேட் ஆகிறது. அலோகேட் ஆயிருச்சு. ஸோ இதுல அட்ரஸ் இருக்கட்டும். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகவே ஆகாது. ஸோ ஒன்லி ஃபார் ஆப்ஜெக்ட்டுக்கு தான் அலோகேட் ஆகும். ஸோ ஆப்ஜெக்டோட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திக். ஸோ கார்த்திங்கிறது தான் நம்மளுடைய ஆப்ஜெக்டோட பேரு. இப்போ எனக்கு கார்த்திங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு நான் அலோகேட் பண்ணியிருக்கேன். So this is the object for Karthik. இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் டேட்டா மெம்பர் என்னவோ என்னோட கிளாஸ்ல அதோட அட்ரஸ் தான் ஆப்ஜெக்டோட அட்ரஸாவும் இருக்கும். ஸோ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல நான் வந்து முதல்ல இங்க என்ன அட்ரஸ் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை நான் ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ see out. I'm going to print the address of object first. ஸோ அட்ரஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். அதாவது நான் கார்த்தி இதை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். அட்ரஸை பிரிண்ட் பண்ணணும்னா ஆம்பர்சன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கார்த்தி பட் நார்மலா வந்துட்டு அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஹெக்ஸாடெசிமல்ல வரும். கன்ஃபியூஷன் ஆகிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா மீன்ஸ் அன்சைன்டு இண்டீஜர்ல கொடுத்துக்கிறேன். இன்ட்ல கொடுத்தா மேபி தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் நெகட்டிவ்ல வரும். அதுக்காக வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அன்சைன்டு இண்டீஜர்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ அட்ரஸ் ஆஃப் M1. ஸோ நார்மலா வந்து உங்களுக்கு கண்டினியூஸா இருக்கிறதுனால நான் எந்த ஆர்டர்ல டிக்ளேர் பண்ணிருக்கேனோ அதே ஆர்டர்ல நான் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அன்சைன்டு இண்டீஜர் ஆம்பர்சன் நார்மலா அந்த வேரியபிளுக்கு முன்னாடி போடணும் அப்படின்னா நார்மலா நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்டோட பேரை வச்சுதான் பண்ணணும். ஸோ தட் இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரோல் நம்பர். ரோல் நம்பர் நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எரர் தான் ஆகும். ஏன்னா திஸ் இஸ் அ கிளாஸ். அப்ப கிளாஸோட ரோல் டேட்டா மெம்பரும் ஃபங்க்ஷன் தான் என்னன்னு சொல்லுவீங்க ப்ராப்பர்ட்டி. இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கிளாஸ் இந்த கிளாஸ் டெஃபினிஷனை விட்டு நீங்க வெளியே ஆக்சஸ் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் நேம் இல்லாம உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நான் யூஸ் பண்ண அலோகேட் பண்ண மெமரி வந்து கார்த்தி. ஸோ கார்த்தி டாட் ரோல் நம்பர். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ லைக் தட் நான் வந்து மற்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ அட்ரஸ் ஆஃப் சாரி திஸ் இஸ் ஃபார் ரோல் நம்பர். நாம வச்சுங்க ஃபர்ஸ்ட் எதை டிக்ளேர் பண்ணிருக்குமோ அதோட அட்ரஸ் தான் வந்து உங்களுக்கு இதுக்கும் அட்ரஸா வரும். ஸோ அன்சைன்டு இண்டீஜர் தட் இஸ் கால் டேட்டா டைப்பா நான் மாத்துறேன். மீன்ஸ் டேட்டா டைப் கன்வர்ஷன் இந்த இடத்துல நான் ஒர்க் பண்றேன். ஸோ நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல்ல வரும். பட் நார்மலா இப்படி கொடுத்தேன் அப்படின்னா கன்வர்ஷன்ஸ் நடக்குது. ஏன்னா அட்ரஸ் எல்லாமே ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷன்ல தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டேட்டாவுக்கும் ஒரு மெமரி அலோகேட் ஆகும். ஒன்ஸ் அந்த மெமரியை பேஸ் பண்ணது எப்ப நீங்க அந்த வேரியபிளை யூஸ் பண்ணீங்கனாலும் சரி அதோட எந்த அட்ரஸ் ஸ்டார்டிங் அட்ரஸ் என்னவோ அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளவு மெமரி உங்களுக்கு அலோகேட் ஆகிருக்கோ அவ்வளவு மெமரியை வந்து சிம்பிள் டேபிள் இருந்து அந்த டேட்டா டைப்பை எடுத்து அதோட கம்பைன் பண்ணி எடுத்துக்கும். ஸோ see out. So M1, M2 அடுத்தது total. So for that I am going to use unsigned int. So data type conversion அப்படிங்கறனால கண்டிப்பா நம்ம ampersand யூஸ் பண்ணனும். சாரி பிராக்கெட்ல போடணும் data type conversion. So because this is assignment type conversion அப்படிங்கறனால கண்டிப்பா நீங்க இப்படி தான் மென்ஷன் பண்ணனும். So normal variableங்கறனால ampersand யூஸ் normal object அப்படிங்கறனால முன்னாடி ampersand யூஸ் பண்றீங்க. So see out. Address for name. ஆல்வேஸ் ஸ்டார்டிங் அட்ரஸ் தான் இருக்கும். எவ்வளவு வேல்யூஸ் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஸ்டார்டிங் அட்ரஸ் தான். ஸோ கார்த்தி டாட் நேம். ஸோ எஸ்ஐ. ஸோ ஓகே ஐம் கோயிங் டு கம்பைல். இப்போ நான் கம்பைல் பண்றேன். பிகாஸ் இட் இஸ் நாட் ஆக்சசிபிள் யூ நோ தட். ஏன் ஆக்சசிபிள் கிடையாது அப்படின்னா வந்து என்ன சொல்லுவீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் பிரைவேட் டேட்டா மெம்பர். இந்த இடத்துல ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படிங்கிறது பிளேஸ் மேஜர் ரோல். ஸோ பை இங்க வந்து சம் எக்ஸ்டர்னல் லெவல் அதாவது லோக்கல் வேரியபிள் அண்ட் குளோபல் வேரியபிள் இல்லாம சம் எக்ஸ்டர்னல் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கு. ஆக்சஸ் மாடிஃபைங்கிற டாபிக் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஆக்சஸ் மாடிஃபையர் வந்து பிளே ஆகுது. So that வந்து இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கிளாஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கிளாஸ்ங்கிறது 5 டேட்டா மெம்பர் இருக்கு. ஸோ 4 இன்டீஜர் டேட்டா மெம்பர் அண்ட் 1 கேரக்டர். there are 2 மெத்தட்ஸ் இங்க இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீடுங்கிற மெத்தட், இன்னொன்னு கால்ங்கிற மெத்தட். ஸோ இந்த 2 மெத்தட் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் வந்து பிரைவேட். ஸோ பிரைவேட் அப்படின்னா என்னன்னு சொல்லி ஒன்லி இந்த கிளாஸ் தவிர்த்து உங்களால வெளியே எங்கேயுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. இட் இஸ் அ பர்சனல் அப்படின்னு அர்த்தம்.
பட் இஃப் யூ வாண்ட் பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா மெயின் அதாவது அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் அதாவது அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் நாட் இன் அதர் கிளாஸ்ல ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இட் ஒன்லி பாசிபிள் இன் பப்ளிக் தான். பப்ளிக்ல தான் நீங்க பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் நான் பண்ணிக்கிறேன். நான் பிரைவேட் இப்போ ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே மீன்ஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பிரைவேட் டிஃபைன் பண்ணிருக்கேன். ஒன்லி வேரியபிள்ஸ் மட்டும் தான் நான் அலோவ் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல பப்ளிக்கா. இட் மீன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே என்னால யூஸ் பண்ண முடியாது, பட் வேரியபிள நான் அவுட் சைட்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். டிபெண்ட்ஸ் ஆன் த யூசர் பெர்ஸ்பெக்டிவ். அவங்க சொல்ற ஆப்ரேஷன் அண்ட் பேஸ்ல அவங்களோட கன்ஸ்ட்ரெயினை பேஸ் பண்ணி தான் நீங்க சொல்ல முடியும். Okay, so just a minute, just I will show it how it will work. Means the address உங்களுக்கு நான் indicate பண்றேன். So compile, and I'm going to run. So see that for object Karthi அப்படிங்கிறதுக்கு the memory allocator for object Karthi வந்து 28 bytes allocate ஆயிருக்கு. So the starting address வந்து பாத்தீங்கன்னா 65,498 integer அப்படிங்கிறது means the object ஓட address வந்து பாத்தீங்கன்னா 65,498. அதே தான் ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர் அந்த கிளாஸ்க்குள்ள டிக்ளேர் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரோல் நம்பர். சோ அது எப்பவுமே ஃபர்ஸ்ட் வேரியபிள் நான் எந்த வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணனோ அதோட வேரியபிள் அட்ரஸ் தான் ஆப்ஜெக்ட்டோட ஸ்டார்டிங் அட்ரஸா இருக்கும், கண்டினியூவா தான் இருக்கும். சோ தட் 98 99 allocated for roll number ஏன்னா because it is a integer. then அடுத்து 98 99 அதுக்கு போச்சுன்னா அடுத்தது 500 because 65,498. so 498 499 வந்து integer roll number இருக்கு. then 500 and 501 allocated for integer, I mean so for m1, and 502 503 allocated for m2, 503 and 504 sorry 502 and 503 allocated for m2, and 504 and 505 allocated for total. and from 506 to that is a 20 bytes. So that 525 varlo, that is a 524 varlo allocated for name. So இப்படிதான் உங்களுக்கு allocate ஆகும். So I can show with the help of some symbol diagram representation 65,498. So just I'm going to give some changes here. So just give only the last three digits for easy understanding. So 498, 499, 500, 501, 502, 503, 504, 505, 506, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 up to 25 வரல உங்களுக்கு எதுக்கு allocate ஆகும், நேமுக்கு உங்களுக்கு allocate ஆயிடும். சோ இப்போ நீங்க வேற ஏதாவது ஒரு வேரியபிள் நீங்க வந்து பின்னாடி கிரியேட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதோட மெமரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 25க்கு அப்புறம் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் I'm going to create simple testing காக நான் ஒரு floating point variable allocate பண்றேன், சாரி float variable allocate பண்றேன், d அப்படின்னு allocate பண்றேன். if I'm trying to display the value of cout நான் பண்றேன் அப்படின்னா address of d அதாவது ஆக்சுவலா நேமுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து allocate ஆயிருந்திருக்கும். so that I'm trying because it is a continuous ஸ்ட்ரக்சர்ங்கிறதுலயும் மெமரி கண்டினியூஸா தான் இருக்கும். பட் ஒன்லி திங் என்ன அப்படின்னா வந்துட்டு மீன்ஸ் சாரி நேம் வந்து மீன்ஸ் எந்த ஆர்டர் டிக்ளேர் பண்றோமோ அந்த ஆர்டர்லாம் கண்டினியூஸா இருக்கும். ஃப்ளோட் தனியாகவும் இன்டிஜர் தனியாகவும் வந்து கம்பைன் ஆகாது. ஸோ see that அட்ரஸ் ஆஃப் டி வந்து பாருங்க. ஸோ 94ல ஆரம்பிக்குது. ஸோ கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கு, ஏன்னா மேக்ஸிமம் அட்ரஸே வந்து பாத்தீங்கன்னா 24 வரல இருந்தா அப்படிங்கறனால உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ஃபார் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 65,494. அதேதான் 96 2 பைட், அடுத்து 2 இன்க்ரீஸ் ஆகும், அடுத்தது 20 then 22. ஸோ நார்மல் உங்களுக்கு அட்ரஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா 65,524 வரல தான் உங்களுக்கு allocate ஆகும். ஓகேங்களா, அது வந்து மெமரியோட ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் கம்பைலருக்கு allocate பண்ண அட்ரஸ் தான். ஸோ அதை வந்து நீங்க ஒவ்வொரு இதுல மாறலாம். ஸோ இதே அட்ரஸ் தான் எல்லாத்துலயும் வரும்லாம் நீங்க சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ ரோல் நம்பர் அட்ரஸ் பாத்தீங்கன்னா 498 அப்படியே இருந்த கேசஸ்க்கு. ஸோ இப்படிதான் உங்களுக்கு allocate ஆகும். ஸோ இப்போ நான் நேம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த லொகேஷன்ல இருந்து ஆட் பண்ணா 506ல இருந்து தான் ஆக்சஸ் பண்ணணும். அப்போ இதை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்வேஸ் ஐ நீட் டு ஆக்சஸ் பை யூசிங் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இல்லாம ஆப்ஜெக்டோட பேர் இல்லாம என்னால ஆக்சஸ் பண்ணவே முடியாது.
so that I need to access like this. இந்த மாதிரி தான் வந்து நீங்க ஆப்ஜெக்டோட நேம் பிளஸ் அந்த கரஸ்பாண்டிங் வேரியபிளோட பேர் கொடுத்தீங்கன்னா தான் அதோட வேல்யூ நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இல்ல அப்படின்னா உங்களால வந்து எப்பவுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். பை யூசிங் எதா இருந்தாலும் ஆப்ஜெக்டோட அதாவது மெம்பரா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டியா இருந்துச்சு அப்படின்னா, ப்ராப்பர்ட்டினா உங்களுக்கு தெரியும் கிளாஸ்க்குள்ள டிஃபைன் பண்றது எல்லாமே ப்ராப்பர்ட்டி தான். இட் மே பி அ வேரியபிள், இட் மே பி அ நம்பர், மீன்ஸ் இட் மே பி அ ஃபங்க்ஷன், எதா இருந்தாலும் சரி நம்ம ஆக்சஸ் பண்றது பை யூசிங் ஆப்ஜெக்ட் நேமை யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏதாவது சம் வேல்யூஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 21 மீன்ஸ் மார்க் 1 இஸ் 90, 87 and total is just நம்ம ஆட் பண்ணி வர ஆன்சர் தான். So that so 177 and the name is for example I am saying it is Karthikeyan. So like that இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. So this is the value. So இந்த வேல்யூ நான் access பண்ணனும் அப்படினா depends on object பொறுத்து தான் பண்ண முடியும். So this is for object Karthi, so that I can use Karthi dot roll number if it is a normal object. So if it is a pointer object ஆ இருந்துச்சு அப்படினா I have to use arrow mark. Okay, let us check it now. நான் என்ன பண்ண போறேன், நான் initialize பண்ண போறேன். So the current object அப்படிங்கிறது முக்கியம். So ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி அதாவது ஒரு டாட்டுக்கு முன்னாடி என்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணனும் நம்ம பார்க்கணும். Before that first of all you must to know ப்ராப்பர்ட்டியை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு வேல ப்ராப்பர்ட்டி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். பை யூசிங் டாட் ஆப்ரேட்டர், செகண்ட் ஒன் இஸ் பை யூசிங் ஏரோ ஆப்ரேட்டர். இப்போ நான் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னா அது வந்து நார்மல் ஆப்ஜெக்டா இருக்கணும். இஃப் இட் இஸ் அ பாயிண்டர் ஆப்ஜெக்டா இருந்ததுன்னா ஏரோ மார்க்கா இருக்கணும். அப்பதான் வந்து உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். லைக் நார்மல் ஆக்சஸ் மார்க் தான். ஓகே, இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா என்னோட கிளாஸுக்கு நான் இன்புட் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட இன்புட் வந்து ரீடுங்கிற ஃபங்க்ஷன்ஸ்குள்ள இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், கார்த்தி டாட், ஸோ கார்த்திங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு அலகேட் பண்ண மெமரி லொகேஷன்ல போய் நான் ரீட் பண்ண போறேன். ஸோ தட் இப்போ எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து கார்த்திங்கிறது தான் கரண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ தட் இப்போ நான் வந்து ரீட் ஃபங்க்ஷன் போறேன்னா, ஸோ ரீட் ஃபங்க்ஷன் எனக்கு கிளாஸ்க்குள்ள இருக்கு. இந்த கிளாஸ் அதாவது நார்மலா கிளாஸுக்குள்ள கிளாஸ் டெஃபினிஷன்ஸ்குள்ள நீங்க ஆப்ஜெக்டோட நேம் யூஸ் பண்ணணுங்கிற கண்டிஷன் கிடையவே கிடையாது. கரண்ட் ஆப்ஜெக்டை மட்டும் ரெஃபர் பண்றோம். ஸோ தட் இப்போ இந்த இடத்துல நீங்க வெறும் ரோல் நம்பர்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ எப்போ இந்த ரீட் ஃபங்க்ஷன் கால் ஆகும் அப்படின்னா வந்து கார்த்திங்கிற ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால தான். ஸோ தட் இந்த ரீட் ஃபங்க்ஷன் கால் ஆகும் போது எனக்கு யூஸ் பண்ற மெமரி லொகேஷன் கார்த்தி அந்த கரண்ட் ஆப்ஜெக்ட் என்னவோ அதோட மெமரி லொகேஷன் தான் மீன் பண்ணும். வேற மெமரி லொகேஷன் உங்களுக்கு எப்பவுமே மீன் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ now I'm going to compile. So always please try to understand. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்ஜெக்ட்டுக்கு மெமரி அலகேட் ஆகுது ஹீப்ல, லோக்கல் வேரியபிளுக்கு மெமரி அலகேட் ஆகுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ல அலகேட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, சோ இப்போ இந்த கேள்வியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ரீடுங்கிற ஃபங்க்ஷன் வந்து பிரைவேட்டா இருக்கிறதுனால என்னால ஆக்சஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால எரர் காமிக்குது. சோ நான் இப்போ பப்ளிக்கா மாத்தி விட்டுருக்கேன். ஏன்னா மேல டிக்ளேர் பண்றதா அடுத்து ரீசெட் பண்ண வரல உங்களுக்கு அதே தான் வரும். எதுவுமே செட் பண்ணல அப்படின்னா தான் அது பிரைவேட்ல இருக்கும். So now it asks the roll number, for example 12, and I'm going to say 90, 87. But நம்ம டிஸ்ப்ளே பண்ணாம நமக்கு விசிபிளா இருக்க சான்ஸ் இல்ல. சாரி, my name மாத்திட்டேன். சரி, பரவாயில்ல. So like that it will work. Okay, so நான் ஃபர்ஸ்ட் நான் டிஸ்ப்ளே பண்றேன். So then only I can know that. இப்போ எனக்கு டிஸ்ப்ளே பண்ணனும் அப்படின்னா கால்ங்கிற மெத்தட்ல இருக்கு. அப்ப நீங்க யோசிக்கலாம், இந்த கால்ங்கிற மெத்தட் என்ன பிரைவேட்ல இருக்கா, ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் அஸ் அ பப்ளிக். நான் பப்ளிக்கா மாத்த மாட்டேன். பட் ஆனா எனக்கு கால் ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஒன்லி பாசிபிள் வே என்னன்னா இந்த ஃபங்க்ஷனை இந்த கிளாஸுக்குள்ள நீங்க கால் பண்ணிக்கலாம். I will repeat once again. அதாவது இந்த கிளாஸுக்குள்ள நீங்க எங்க வேணாலும் இந்த ஃபங்க்ஷனை நீங்க கால் பண்ணிக்கலாம். பட் அவுட் சைட்ல தான் கால் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் அ பிரைவேட். இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நான் பிரைவேட்ல இருந்து மாத்த மாட்டேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். பட் ஆனா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா எந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் ஒர்க் ஆகணும், ஒன்ஸ் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கால்குலேஷன் வரும்போது எப்படி நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் நீங்க கால்குலேஷன் பண்றீங்களோ அதே மட்டும் உங்களுக்கு கால்குலேஷன் நடக்கும். ஓகே, இப்போ I will show that how it will work அப்படிங்கறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். See that always the execution start from a single entry point, so that is called as a main function அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. So next see out method work ஆகும். So it will print address and all. So address எல்லாமே உங்களுக்கு as usual print ஆயிரும். So அங்க address எல்லாமே print ஆகும்போது கார்த்தி டாட் அப்படின்னு இருக்கு பாத்துக்கோங்க. So கார்த்தி டாட்னா கார்த்திங்கிறது it is a current object. So நமக்கு மெமரி முடிஞ்சிருச்சு. So allocate ஆயிடுச்சு. Now it is கார்த்தி டாட் ரீட். So ரீடுக்கு முன்னாடி என்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னு பாருங்க, that is called current object. So ரீடுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்டோட பேர் கார்த்தி. So that இப்போ நான் எந்த ஒரு கால்குலேஷனும் கிளாஸ்ல போய் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா கார்த்திங்கிற ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் தான் எடுத்துக்குமே தவிர்த்து வேற மெமரியில இருந்து வேல்யூஸ் எடுக்காது. இப்போ மேல போயிட்டேன். So read
ஸோ அப்ப நான் ரீட் பண்றேன். ஸோ நான் ரீட் பண்ணும்போது ரோல் நம்பர், நேம் அண்ட் M1 அண்ட் M2 எனக்கு இருக்கு. ஸோ அப்படி நான் ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ரோல் நம்பர், நேம், M1, M2ங்கிறது நான் டாட் ஆபரேட்டருக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த கரண்ட் ஆப்ஜெக்ட்ல தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ எனக்கு அலான மெமரி வந்து கார்த்திக் அலோகேட் பண்ண மெமரியில தான் எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ it will ask a roll number, then it is a name. So I'm going to get a mark. So அடுத்தது once input முடிஞ்சிருச்சு again வந்து பாத்தீங்கன்னா automatically it goes to the call. ஏன்னா ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஒரு மெத்தட் இருந்தா அதே கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெத்தடுக்கு நீங்க கால் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் தேவை கிடையாது, நார்மலா நீங்க கால் பண்ணிக்கலாம். So calculation நடக்குது, it will print everything. So உங்களுக்கு as usual இது எல்லாமே இங்க இருக்கிறது எல்லாமே print ஆயிரும். M1, M2, total, name எல்லாமே உங்களுக்கு print ஆகும். நீங்க என்ன print பண்றீங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஒர்க் ஆகும். ஸோ லாஸ்ட்ல இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து அங்க இருந்தா கால் ஆனாலும் மறுபடியும் அங்க போனதுக்கு அப்புறம் ஒர்க் ஆகுது. Clear? So just you can see that the roll number, name of the student, mark 1, mark 2 and the total. So எல்லாமே கரெக்ட்டா வந்துருச்சு. See that இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா so just நீங்க வந்து வெளியே வந்து பாருங்க, நான் இப்போ கொடுத்த டேட்டா எல்லாத்தையுமே நான் இந்த மெமரியில தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். So 21, 90, 87, 177 கார்த்திகேயன்ங்கிறது என்னோட நேம் தான். கரெக்ட்டுங்களா? ஓகே. இப்போ நான் ஆக்சஸ் பண்ணனும் அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ்ல ஆக்சஸ் பண்ணனும்னா கார்த்திகேயன் யூஸ் பண்ணனும்னு சொல்லிருக்கேன். இல்லனா நார்மலா கரண்ட் ஆப்ஜெக்ட்டா வந்து கன்சிடர் பண்ணனும் நாம சொல்லிருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஓகே. சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க நான் பிரிண்ட் பண்ணனும்னு நினைக்கிறேன். சோ எதோட பிரிண்ட் பண்ண நினைக்கிறேன், என்னோட டோட்டல் மார்க்க மட்டும் நான் பிரிண்ட் பண்ணனும்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட் கார்த்திக் வந்து ஸ்டூடெண்ட் கார்த்தியோட வந்து நான் பிரிண்ட் பண்ணனும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் வெறும் டோட்டல்னு போட முடியாது, பிகாஸ் ஐ எம் ட்ரைங் டு ஆக்சஸ் அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ். அது இதுக்கு அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ்ல ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ தென் எந்த மெமரி ஆக்சஸ் பண்ணும்போது வித்தவுட் ஆப்ஜெக்ட் இல்லாம நம்ம ஷோ பண்ண முடியாது. அதே இந்த கிளாஸுக்குள்ளனா கரண்ட் ஆப்ஜெக்ட்டை மீன் பண்ணிடும். பட் ஆனா இது கிளாஸும் கிடையாது, அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ். சோ எந்த ஆப்ஜெக்ட் மெமரிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணணும். இது நீங்க பண்ணாம விட்டுட்டீங்கன்னா it shows an error message that it is an undefined symbol, because இது நார்மல் வேரியபிளா மீன் பண்ணிக்குமே தவிர ஆப்ஜெக்ட் அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற இன்ஸ்டன்ஸா மீன் ஆகாது. சோ இந்த கார்த்திக் அலோகேட் கார்த்திங்கிற மெமரியில இருக்கிற டோட்டல் வேல்யூஸ் தான் எனக்கு வேணும், நான் டிஃபைன் பண்றேன். So now I'm going to compile run the program. So ஆப்ஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு as usual டிஸ்ப்ளே ஆயிருக்கு, இதா இருக்கு. So I'm going to give roll number. நான் அடுத்தது மார்க்ஸ் நான் வச்சு நேம் தரேன். So கார்த்திகேயன். So as usual எனக்கு அங்க மெமரியில என்ன இருக்கோ அதே மார்க் நான் தரேன். So 90, 87. So the roll number 21, name of the student கார்த்திகேயன், மார்க் எல்லாமே வந்துருச்சு. So total 177. இதை நான் ஆக்சஸ் பண்ணது ஃபங்க்ஷன் ப்ளே பண்ணிட்டேன். அதாவது அந்த கிளாஸ் ப்ளே பண்ணும்போது ஆப்ஜெக்ட் தேவையில்லை, ஏன்னா கரண்ட் ஆப்ஜெக்ட் முன்னாடி டாட்டுக்கு முன்னாடி கார்த்தின்னு இருக்கு. So that கார்த்திங்கிறது தான் கரண்ட் ஆப்ஜெக்ட். So நான் as usual நான் டிஸ்ப்ளே பண்ணிட்டேன். In case இப்போ நான் என்ன பண்றேன், I am going to create another one more object. Student, for example என்னோட friend name அருண். So that என்னோட ஃப்ரெண்டோட டேட்டாவை நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். So இப்போ நான் என்னோட ஃப்ரெண்டோட டேட்டாவுக்கும் நான் பிரிண்ட் பண்றேன். Just a minute, that I am going to remove this D, not necessary here. Okay, so just I am going to copy. Just நான் இதை என்ன பண்றேன், காப்பி பண்ணி நான் ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்றேன். நான் இந்த அசைன் பண்றதுக்கு முன்னாடியே நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். So now the object name is Arun. So now I'm going to change everything. Arun அப்படிங்கறத நான் மாத்துறேன். So நார்மல் ஆப்ஜெக்ட்டை தான் கொடுத்திருக்கேன். So ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நார்மல் ஆப்ஜெக்ட்டா கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த மெமரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியா தான் அலோகேட் ஆகும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மெமரி அலோகேட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ யூ நோ தட் கார்த்திங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு 28 பைட் அலோகேட் ஆகுது அப்படின்னா அதே சேம் அமௌண்ட் ஆஃப் மெமரி அருணுக்கும் தனியா அலோகேட் ஆகும். ஸோ அருண், ஸோ ஜஸ்ட் எங்க இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் அலோகேட் பண்ணிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஆஸ் யூஷுவல் கார்த்தி டாட் ட்ரீ தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஆல்சோ ஐ எம் ட்ரைங் டு ஸ்டோர் அருண் டாட் டோட்டல் ஆல்சோ. நான் அருண் டாட் டோட்டலையும் நான் டிஸ்பிளே பண்றேன், பட் வித்தவுட் காலிங் எ ஃபங்க்ஷன். அதை கால் பண்ணாம, அதாவது ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணாம ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், டிஃபால்ட் வேல்யூ வந்து கார்பேஜ் வேல்யூ தான். ஸோ தட் வந்து நீங்க என்ன மீன்ஸ் அந்த வேல்யூஸ் நீங்க ஒர்க் பண்ணி மீன்ஸ் என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ரிமூவ் திஸ். ஜஸ்ட் கம்பைல். இப்போ நான் ரன் பண்றேன்.
so that there is some just a minute. ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஸ்லாஷ்ன்னு கொடுத்ததுனால நிறைய கேப் வந்திருக்கு. ஸோ தட் கார்த்திங்க ஆப்ஜெக்டோட அட்ரஸ் நமக்கு விசிபிளா இல்லை. So that I'm just removing one selection from my pan. So I'm going to run this. So இதுல பாருங்க கார்த்திங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு 28 பைட்ஸ் அலோகேட் ஆயிருக்கு. சேம் வே அருணுங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 28. ஆக்சுவலா அந்த இடத்துல மாத்த மறந்துட்டா அருண், அதுக்கும் 28 அலோகேட் ஆயிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ஃபார் கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா 65,498 இருக்கு. பட் அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபார் அருணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 65,470 இருக்கு. இது ரெண்டுலுமே பாருங்க ரோல் நம்பரோட ஸ்டார்டிங் அட்ரஸா அந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸா இருக்கு பாருங்க. சோ தட் இப்போ நீங்க செப்பரேட்டா நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா ரெண்டுக்குமே செப்பரேட் மெமரி தான் உங்களுக்கு அலோகேட் ஆகும். காமன் மெமரி உங்களுக்கு எப்பவுமே அலோகேட் ஆகவே ஆகாது. இப்போ ஜஸ்ட் ஐம் கோயிங் டு டிஃபைன் ஒன்லி ஃபார் கார்த்தி டாட் ரீட் தான் கொடுத்தேன், அருண் டாட் ரீடு கொடுக்கல. ஸோ அருண் டாட் ரீடு கொடுக்காதனால கார்பேஜ் வேல்யூ தான் அந்த மெமரியில இருக்கும். ஸோ நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இதான் ஆன்சர்னு. சீதர் பாருங்க கார்த்தில வந்து பாத்தீங்கன்னா 177 இருக்கு. ஸோ தட் இட்ஸ் 127 இருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து அருணுங்கிறது பாத்தீங்கன்னா 3750 அப்படிங்கிறதா உங்களுக்கு வேல்யூஸ் இருக்கு. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் கார்பேஜ் வேல்யூ. ஸோ நீங்க ஒன்ஸ் வந்து டேட்டா மெம்பருக்கு நீங்க வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணல கார்பேஜ் வேல்யூ எடுத்துக்கும். இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு இன்னொரு வீடியோல உங்களுக்கு டேட்டா மெம்பர்ஸ்க்கு எப்படி இனிஷியலைஸ் பண்றது ஒர்க் ஆகலன்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. ஸோ வித்தவுட் நீங்க அசைன் பண்ணாம ஒர்க் ஆகுதான். ஸோ அப்ப என்னன்னா இங்க எப்படி உங்களுக்கு வந்து அதுக்கும் தனியாக எப்படி மெமரி அலோகேட் ஆகுதுன்னு சொல்ல முடியும். So for example, I'm going to copy this. So here instead of this Karthi, I'm going to make it as Arun. இப்போ அருணோட அட்ரஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு மாறி இருக்கும். So for example, I'm going to say that my address is என்ன இருக்கு address for this 65470. So that is my value. And just வந்து last 3 digits மட்டும் எடுத்துக்கிறேன் for easy understanding. So 470, 471, 472, 473, 474, 475, 476, 477, 478. Just a minute, I can just drag it. So 497 இருக்கும். So நார்மலா வந்து இந்த மாதிரி மெமரி அலோகேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதோட கண்டினியூஷன் தான் அடுத்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். பட் அது கண்டினியூவா இருக்குன்னா சொல்ல முடியாது. இது டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பைலர் பொறுத்து தான். ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேமோட ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 65,478. ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. சோ நேமோட ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நேமுக்கு செக் பண்ணி பாருங்க. நேம் இது 65,478. ஓகேங்களா? சோ இப்படிதான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் ஒர்க் பண்ண முடியும். இப்போ இந்த கேஸ் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐம் கோயிங் டு சே தட் அருண் டாட் டோட்டல் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அருண் டாட் டோட்டல் 500 அப்படின்னு நான் டிசைன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சோ இது will change only on the memory location arun dot total தான். கார்த்தி டாட் டோட்டல்ல சேஞ்சஸ் ஆகாது. சோ தட் அதனாலதான் எந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற கரண்ட் டோட்டல் வேல்யூஸ் நீங்க ஆக்சஸ் பண்ண போறீங்கிறது முக்கியம். சோ தட் the current object play a major role. இப்போ நான் ரன் பண்றேன். நான் ஒன்லி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் இன்புட் தரேன். சோ கார்த்திக் சோ ஒன்லி ஃபார் கார்த்திக் மட்டும் தான் நான் கொடுக்குறேன். கார்த்திக் வந்து 177 வந்திருக்கும். பட் ஆனா வந்து அருணுக்கு 500 வந்திருக்கும். ஏன் அருணுக்கு 500 வந்திருக்குன்னா அருணோட மார்க் நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். இல்ல if you want to design it for Arun also, just we can call that arun dot read. இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது எனக்கு கரண்ட் ஆப்ஜெக்ட் வந்து அருண். சோ தட் இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க ரீட கால் பண்ணும்போது அருணுக்கான மெமரி அலோகேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் ஷோ இட் வித் ஹெல்ப் ஆஃப் F7. உங்களுக்கு வந்து F7 யூஸ் பண்ணி நான் ட்ரேஸ் பண்ணி காமிக்கிறேன். சோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து கால் ஆகுது. சோ இட் வில் ஒர்க். உங்களுக்கு வந்து as usual இது எல்லாமே print ஆயிரும். So don't worry about the address calculations. So just a minute, I don't want to go with like this, so that I'm going to trace this. I'm going to hide this. I'm going to hide that address display. I will go with only for the read operation directly. So just I'm going to call. I'm going to use F7 now for the two tracing outputs. Always the execution start from main. After clear screen, we know that the comments are not executor, so automatically go for read. But before that, you must know what is my current object. My current object is Karthi.
So now here the roll number indicates that here indirectly it means that Karthi dot roll number. So because Karthi is a current object, so that it will point out the roll number address of the roll number allocated for the object Karthi. So it will again, if you are pressing, just it asks a roll number and it says a Karthikeyan and 90 is 87. And again if you are calling, it will go for a call. Again still the same function வந்து அதுல இருந்து தான் உங்களுக்கு இதுல ஒர்க் ஆகுது. சோ அப்படி ஒர்க் ஆகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே ஆப்ஜெக்ட் தான் கண்டினியூவேஷன் ஆகும். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த லூப்பை விட்டு, அதாவது ஃபைனல் மறுபடியும் திரும்ப மெயின் ஃபங்க்ஷன் போறவரை அதே ஆப்ஜெக்ட் தான் ஒர்க் ஆகும். ஸோ இட் வில் பிரிண்ட் எவ்ரிதிங் ஆஸ் யூஷுவல். அதுல இருக்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிடும். மீன்ஸ் அதுல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் எக்ஸிக்யூட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அருண் டாட் ரீட் போகுது. ஸோ இப்போ என்னோட கரண்ட் ஆப்ஜெக்ட் வந்து அருண். ஸோ அப்ப இந்த என்ன ஆகும்னா, இப்போ நான் ரோல் நம்பர் எடுத்துக்கும் போது இந்த இடத்துல இன்டைரக்டா என்ன இருக்குன்னா அருண் டாட் ரோல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ஒர்க் பண்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் இட் வில் கோ ஃபார் கால். இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ பிரிண்ட் ஆகும்போது அருண் டாட் தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு ஸ்டில். ஸோ தட் வந்து அருண் டாட் தான் ஒர்க் ஆகும். ஸோ அருணோட மெமரி தான் ஸ்டில் ப்ராசஸ்ல இருக்கும். இது என்ன சேஞ்ச் பண்ணாலும் ஒன்லி அருணை மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ தென் இட் வில் பி டிஸ்பிளே எவ்ரிதிங். ஸோ என்னோட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, என்னோட டோட்டல் 177 கார்த்திகேயன் அப்படிங்கும்போது கார்த்திக் 177 அண்ட் ஃபார் அருண் 180. ஸோ ரெண்டு தனித்தனி மெமரி தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒன்லி அந்த மெமரியில மட்டும் தான் அப்டேட் ஆகும். வேற ஒரு மெமரியில அப்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ நவ் யூ ஹேவ் ஆப்ஜெக்ட் பத்தி ஐடியா கிடைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாயிண்டர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நீங்க ஒன்று பார்த்துருப்பீங்க. அப்போ பாயிண்டர் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பாயிண்டர் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இட் பாயிண்ட் டு த அதர் ஆப்ஜெக்ட் தான் நீங்க பாயிண்டர் பண்ண முடியும். அப்ப வந்து ஜஸ்ட் இட் அலகேட்ஸ் ஒன்லி டு பாயிண்டர் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எப்பவுமே 2 பைட் தான் உங்களுக்கு அலகேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்றேன், பாயிண்டர் ஆப்ஜெக்ட்னா கண்டிப்பா இட் ஸ்டோர்ஸ் த அட்ரஸ் ஆஃப் another ஆப்ஜெக்ட் தான். அட்ரஸ்ங்கும் போது ஆம்பர்சன்ட் போடுவீங்க. சோ அப்ப கார்த்திங்கிற ஒரு நார்மல் ஆப்ஜெக்ட்டோட அட்ரஸ் தான் நீங்க பாயிண்டர் பண்ண முடியும். தட் இஸ் ரெஃபரன்ஸ் பண்ண முடியும்னு அர்த்தம் இந்த இடத்துல. பட் ஜஸ்ட் யூ கேன் கம்பைல். ஸோ கண்டிப்பால வந்து வரும். ஏன்னா பாயிண்டர் ஆப்ஜெக்டா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ see that there is a pointer ஆப்ஜெக்டா இருந்ததுன்னா the properties are accessed by using arrow mark, not for a dot. So here Arun is a pointer object, so that you are unable to access by using dot. Dot use பண்ணி உங்களால இந்த இடத்துல access பண்ண முடியாது. You must use arrow mark. Yeah, okay. So you have to use arrow mark instead of this dot. அப்ப ஹியர் அருண் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ கார்த்திங்கிறது நார்மல் ஆப்ஜெக்ட் தான். ஸோ தென் நீங்க டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அங்க வந்து அருணுங்கிறது நார்மல். ஸோ தட் சாரி கார்த்திங்கிறது நார்மல். ஸோ பாயிண்ட் யூஸ் பண்ணணும். பட் அருண் அப்படிங்கிறது ஏரோ மார்க். ஸோ தட் யூ ஹேவ் டு யூஸ். ஸோ 7 பிளேசஸ் இருந்துச்சு. 7 பிளேசஸ் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சி தட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அருணுக்குன்னு அலகேட் பண்ண அட்ரஸ் இது பண்ண அருணு, ஏன்னா இட் இஸ் அ பாயிண்டர். எந்த அட்ரஸ பாயிண்டர் பண்ணிச்சு நான் கொடுக்கல. ஸோ அடுத்த இதுல ரன் பண்ணும்போது உங்களுக்கு அது தரேன். அருணுக்கு அட்ரஸ் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஸோ அருணுக்கு 2 பைட்ஸ் தான் அலகேட் ஆகும். ஸோ அருணுல இருக்கிற அட்ரஸ் பிரிண்ட் ஆகிறதும் கார்த்தி இடத்துல டிஃப்ரெண்டா தான் இருக்கும். பிகாஸ் அருணோட ஸ்டார்டிங் அட்ரஸ் தான் சொல்லியிருக்கோம். அருண்ல இருக்கிற அட்ரஸ் சொல்லல. அருணுங்கிறது இட்ஸ் அ பாயிண்டர் ஆப்ஜெக்ட். பாயிண்டர் வந்து எப்பவுமே அதோட அட்ரஸ் தான் ஸ்டோர் பண்ணிருக்கோம். பட் ஆனா இந்த இடத்துல பாருங்க, கார்த்திகிற ஆப்ஜெக்டோட ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 65,496. இப்ப அருணுக்கு அலகேட் பண்ணிருக்கிற அட்ரஸ் பாருங்க, அருணுங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு இட் இஸ் 2 பைட்ஸ் தான் அலகேட் ஆயிருக்கும். இதுக்கு வந்து 28 பைட்ஸ் அலகேட் ஆகாது. பிகாஸ் இட் இஸ் அ பாயிண்டர் ஆப்ஜெக்ட். பாயிண்டர் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம மெமரி அலகேட் ஆகணும்னா எப்பவுமே ஒரு நார்மல் ஆப்ஜெக்ட் தான் ரெஃபரன்ஸ் பண்ண முடியும். தவிர பாயிண்டர் ஆப்ஜெக்ட் உங்களால ரெஃபரன்ஸ் பண்ண முடியவே முடியாது. ஒரு இன்னொரு ஆப்ஜெக்டோட அட்ரஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணிருக்கோம். I will show it in the next demo. So இப்ப வந்து பாத்தீங்கன்னா 65,524ங்கிறது அதுக்கான அலகேட் பண்ண அட்ரஸ். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் M1, M2 டோட்டல் அண்ட் நேம் அதோட அட்ரஸ் பாருங்க. மேல வந்து கார்த்திக்கு என்ன அட்ரஸ் அலகேட் ஆகுச்சோ அதே அட்ரஸ் தான் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் அ பாயிண்டர். அருணுங்கிறது இட்ஸ் அ பாயிண்டர் ஆப்ஜெக்ட். ஸோ பாயிண்டர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நீங்க கார்த்திங்கிற ஆப்ஜெக்ட் நீங்க பாயிண்டட் பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க கார்த்திங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க பாயிண்டட் பண்றீங்க அப்படின்னா அப்ப அதுக்கு என்ன மெமரி அலகேட் ஆகுச்சோ அந்த மெமரியை தான் இது யூஸ் பண்ணுவீங்க. இப்ப யாராவது ஒருத்தர் நீங்க சேஞ்ச் பண்ணாலுமே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் okay, just I can show it once again. Okay, so here அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அருண் அப்படிங்கிறதுக்கு பதிலா நான் ஆம்பர்சன் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் அதுல என்ன அட்ரஸ் இருக்கோ, அருண்ல என்ன அட்ரஸ் இருக்கோ பிரிண்ட் ஆகும். அருண்ல என்ன அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருக்குன்னு பாருங்க, ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அருணுங்கிற அட்ரஸ்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த லைனுக்கு அப்புறம் அருண் கார்த்தி ஈக்குவல் டு 2க்கு அப்புறம் பாருங்க அட்ரஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து 65,498. சோ கார்த்தியோட அட்ரஸ் என்னன்னு பாருங்க. அட்ரஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கார்த்தி பாருங்க 65,498.
சோ அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் ஸ்டோர் பண்ண அதோட அட்ரஸ் தான் ஸ்டோர் பண்ணிருக்கும். அப்ப அது பாயிண்ட் அவுட் பண்றது எல்லாமே எந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் ஸ்டோர் பண்ணிருக்கோ அதை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுமே தவிர இதுக்குன்னு தனி மெமரி லொகேஷன் அலோகேட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் போய் என்ட்ரி பண்றேன் அப்படின்னா Karthikeyan. So just I'm going to say that some mark is 90, 87 நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது டிஸ்ப்ளே தட் 21 கார்த்திகேயன் வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? இன் கேஸ் இதே வந்து மறுபடியும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சம் வேல்யூஸ் கொடுக்குறேன். 2 அருண் அப்படின்னு கொடுக்குறேன். 90, 78 தரேன். இதற்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா 168 தான் ரெண்டோட டோட்டலுமே வந்திருக்கு. ஏன்னா ரெண்டுமே பாயிண்ட் அவுட் பண்றது சேம் மெமரி. சோ தட் அப்ப உங்களுக்கு வராது. ஃபார் எக்ஸாம்பிள் I can change the latest cases here. இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா புரியுறது இன்னொரு வேல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த காலை ஹைட் பண்ணிருங்க. And I'm going to make it as a private வந்து நான் பப்ளிக்கா ரிமூவ் பண்ணிட்டு I'm going to call all the methods after this. இதுக்கு அப்புறம் நான் கால் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இன்புட் வாங்குனதுக்கு அப்புறம் ரெண்டு இன்புட்டையும் வாங்குனதுக்கு அப்புறம் just I'm going to make a call. So Karthi is a normal object so that we have to use dot and function in its call. As a programmer you have to decide எங்க நீங்க கால் பண்ணணும்ங்கறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். So run ஆயிடுச்சு. So I'm going to run. So இப்போ என்ன பண்றேன் 21 Karthikeyan. So 90, 87 தரேன். Again it asks for Arun. அருணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் 4 அருண். இப்போ நான் என்னோட மார்க் 90, 67 அப்படின்னு நான் தரேன்னா இப்ப பாத்தீங்கன்னா அருணும் கார்த்தி ஒரே தான் பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். அதுல ஒரே ஒரு வேல்யூ தான் அட் டைம்ல நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். அது லாஸ்டா என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணமோ அதுதான். இப்ப நீங்க லாஸ்டா வந்து எந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் ஆயிருக்கு அருண் தான். பட் அருணும் கார்த்தி ஒரே மெமரி தான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கு. சோ அருண் சேஞ்ச் பண்ணாலும் சரி நீங்க கார்த்தி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணாலும் சரி ரெண்டு ஒரே மெமரியில தான் சேஞ்சஸ் ஆகும். இப்போ நீங்க ரெண்டுமே டிஸ்ப்ளே பண்ணீங்கன்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கடைசியா அப்டேட் ஆனது அருணோட டேட்டா தான் டிஸ்ப்ளே ஆகும். செக் பண்ணி பாருங்க. சோ மேல யூஸ் பண்ணிருக்கிறது மேல டிஸ்ப்ளே பண்ணிருக்கிறது ரோல் நம்பர் 4 நேம் ஈக்குவல் நேம் ஆஃப் தி ஸ்டூடண்ட் அது நான் கார்த்தி யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணதா பட் ஸ்டில் அருண் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணதான் சேஞ்ச் ஆயிருக்கு. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அருண் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணும்போது அதே தான் வந்திருக்கு. டோட்டல் மார்க் உங்களுக்கு அதே தான் டிஸ்ப்ளே ஆயிருக்கு. சோ அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன கிளியரா தெரியுது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கா நீங்க அசைன் மீன்ஸ் ஒரு அட்ரஸ் அசைன் பண்ணி நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வரது மீன்ஸ் இது ஒரு இன்னொரு ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் தான் பாயிண்ட் பண்ணும். சோ இந்த பாயிண்டர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி என்ன நீங்க எடிட் பண்ணீங்கனாலும் சரி எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க சேஞ்ச் பண்ணீங்கனாலும் சரி அந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் நார்மல் ஆப்ஜெக்ட் எதை பாயிண்ட் பண்ணிருக்கோ அதுலதான் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? இன் கேஸ் இதே வந்து இஃப் யூ டோன்ட் வாண்ட் திஸ் அருண் உங்களுக்கு தேவையில்ல பாயிண்டர் ஆப்ஜெக்டே இல்ல நான் இந்த மாதிரி காப்பி பண்றேன்னு வச்சுக்கோங்க. அருண் ஈக்குவல் டு கார்த்தி நான் காப்பி பண்றேன் அப்படின்னா அகைன் இட் இஸ் a நார்மல் ஆப்ஜெக்ட். இப்ப நான் அந்த கால்குலேஷன்லாம் எதுவும் போகல ஜஸ்ட் அட்ரஸ் மட்டும் நம்ம என்னன்னு பார்க்கலாம். சேம் அட்ரஸா டிஃபரெண்ட் அட்ரஸான்னு பாருங்க. சோ அதுல இருந்தே உங்களுக்கு சம் கிளாரிட்டி உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். பட் இட் இஸ் a நார்மல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கறதுனால இன்ஸ்டா திஸ் ஏரோ மார்க் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா டாட் யூஸ் பண்ணணும். சோ நார்மல் ஆப்ஜெக்ட்ங்கிறதுனால ஆம்பர்சன் இல்லாம உங்களுக்கு ஆன்சர் வராது. சோ அகைன் ரெண்டுக்குமே உங்களுக்கு 21 பைட்ஸ் அலோகேட் ஆகும் பிகாஸ் இட் இஸ் 28 பைட்ஸ் அலோகேட் ஆகும் பிகாஸ் ரெண்டுமே நார்மல் ஆப்ஜெக்ட். சீதர் பாருங்க கார்த்திக்கும் 28 இருக்கு அருணுக்கும் 28 இருக்கு. ரெண்டோட மெமரி செக் பண்ணி பாருங்க ரெண்டுக்கும் அலோகேட் பண்ண மெமரி டிஃபரெண்ட் தான். செக் பண்ணிக்கீங்க. சோ கார்த்திக் அலோகேட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து 65,498 ஓட அட்ரஸ்லயும் அருணோட ஆப்ஜெக்ட் வந்து 65,470 இருக்கு. சோ ரெண்டோட அட்ரஸும் டிஃபரெண்ட் தான். ஓகேங்களா? இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது ஒரு நார்மலா ஒரு பாயிண்டர் ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு இன்னொரு ஆப்ஜெக்ட் நீங்க அசைன் பண்றீங்க அப்படின்னா அந்த நார்மல் ஆப்ஜெக்ட் அட்ரஸ் தான் பாயிண்ட் பண்ணுக்கும். சோ எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்க பண்ணீங்கனாலும் ஒரிஜினல் வேல்யூல தான் அஃபெக்ட் ஆகும். தேங்க்யூ.